திருச்சி என்றாலே திருப்பம்தான். புரட்சி தலைவர் காலம் தொட்டு புரட்சி தலைவி புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் வரை தேர்தல் பரப்புரையில் களம் கண்டு மக்கள் திரளை அதிமுக நோக்கி அழைத்து வரும் சர்வ வல்லமை படைத்தது அதிமுகவின் தொண்டர் படை. ஆம், வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது முதல் பொதுக்கூட்டத்தையே மாநாடு போல நடத்துவது என்று மக்களோடு மக்களாக இரண்டரக் கலந்து இருப்பதுவே இன்று வரை அதிமுகவை மக்கள் மத்தியில் உயரத்தில் வைத்திருக்கிறது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையன்று திருச்சியில் நடந்த மாநாட்டில் அனல் தெரித்திருக்கிறது, நெருப்பு பறந்திருக்கிறது, திருச்சியே திக்குமுக்காடி இருக்கிறது, எதிரிகளுக்கு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது, திமுகவை திணறடித்திருக்கிறது, தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி தன் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது அதிமுக. தமிழகத்தை 3 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் அலங்கோல மக்கள் விரோத திமுக ஆட்சியை வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் கிழித்து தொங்க விட்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு வாக்களிப்போம் என இந்த தேர்தலை ஆக்கப்பூர்வமாக எதிர்கொண்டிருக்கிறது அதிமுக. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பீர். செங்கல்லை தூக்கி கொண்டு ஊர் ஊராக சுற்றி கொண்டிருந்த உதயநிதி அந்த செங்கல்லை நாடாளுமன்றத்தில் காட்டியிருக்க வேண்டியதுதானே என்று அட்வைஸ் எல்லாம் செய்துவிட்டு விடியா திமுக அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை மணியையும் அடித்திருக்கிறார். இந்த விஞ்ஞான ஊழல் மன்னர்களான திமுக அமைச்சர்கள் செய்த ஊழல்களை சேகரித்து வைத்திருப்பதாகவும் 2026இல் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் எனவும் அவர் எச்சரிக்கை செய்தவுடன் எழுந்த கரகோஷம் விண்ணை பிளந்ததிலிருந்தே எந்த அளவுக்கு திமுக மீது மக்கள் கடுங்கோபத்தில் இருக்கிறார்கள் என்பது புரியும். 656 கோடி தேர்தல் பத்திரத்தை அதிகமா வாங்கினது தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் குடும்பம். நீங்க எங்களை பத்தி ஊழல் பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதி இருக்குது? இதெல்லாம் 2026 அண்ணா திமுக ஆட்சி மலரும். உப்ப தின்றவன் தண்ணி குடித்தே தீர வேண்டும். ஆக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் விடியா திமுகவுக்கு மரண அடி கொடுக்கும் தேர்தலாக இருக்க போகிறது என்பதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது இந்த திருச்சி பொதுக்கூட்டம். அதிமுக கூட்டணி ராசியான கூட்டணி என்ற கூட்டணி தலைவர்களின் பேச்சு மெய்ப்படத்தான் போகிறது. நெல்லையில் வேட்பாளரை கூட அறிவிக்க முடியாமல் திணறும் விடியா திமுக கூட்டணியை பார்த்து வேட்பாளரே இல்லாமல் பிரச்சாரம் செய்வதுதான் திமுக கூட்டணியின் லட்சணமா என்று கழுவி ஊற்றும் அளவிற்குத்தான் இருக்கிறது திமுகவின் இந்த பரிதாப நிலை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் பாலன்.